உட்காரு. என்ன அம்மா அம்மா எது கை அமைக்கிற? ஏதோ உனக்கு வேணும் எனக்கு தெரியாதா? சொல்லு. கைய உடைச்சிடாதடி, சொல்லுடி. ஸ்கூல்ல வந்து டூர் கூட்டு போறாங்க. தெரியுமே, காரியமா தான் என்கிட்ட பேசுவேன். எனக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்கம்மா. ஆமா, இந்த வீட்ல நான் தான் முடிவு எடுக்கிற இடத்துல நான் இருக்கேன். என்கிட்ட வந்து கேளு, போய் உங்க அப்பாட்ட கேளு போ. சரி. அப்பா அப்பா என்ன சொல்லு? இல்ல, ஸ்கூல்ல வந்து டூர் கூட்டு போறாங்க. பர்மிஷன் மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க ஸ்கூல் டூர் போறதுக்கு நான் ஏமா பர்மிஷன் கொடுக்கணும்? அது உங்க பிரின்சிபலும் உங்க ஸ்டாஃப்ஸ் அதானே எடுக்கணும். அப்புறம் எந்தெந்த பிள்ளைங்களை அனுப்புறாங்களோ அவங்க பேரண்ட்ஸ் எடுக்கணும். ஒட்டு மொத்தமா நான் இது முடிவு எடுக்க கூடாதுமா. காமெடி பண்றீங்கன்னு நினைக்காதீங்க. இங்க அம்மாக்கு எனக்கு சிரிப்பே வரல ஃபர்ஸ்ட். சரி, இங்க பாருங்க. சொல்லு. இப்போ வந்து நீங்க கொடுக்கிற பர்மிஷன் வந்து எனக்கு மட்டும் நான் போலான்றதுக்கு தான். சரி சரி. சொல்லிருக்காங்க ப்ளீஸ் போ பர்மிஷன். இப்போ நான் என்னம்மா முடிவு எடுக்க முடியும் சொல்லு? உங்க அம்மா நான் ஏதாவது போன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், ஏன் போ சொன்னீங்கங்கோ. போவேனான்னு சொன்னால் ஏன் போவேனா நீங்கன்னு சொல்லும். நான் போன்னு அனுப்பிவிட்டேன்னு வச்சுக்க, உன்னை இழுத்து நிப்பாட்டிடும். நான் என்னம்மா முடிவு எடுக்க முடியும்? நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க, நாய் மாதிரி வல்லுன்னு வந்து உழுவும் குலைக்கும். என்னத்துக்குமா நமக்கு வம்பு பிடிச்சி? சொல்லுங்க. நான் சொல்லவே இல்லையே, அந்த மாதிரின்னு சொன்னேன். ரெண்டு பேரும் குலைக்கிறது நிறுத்துங்க. என்னது? ஐயோ சாரி. சோ ரெண்டு பேரும் சண்டை போறது நிறுத்துங்க. சோ எப்படி பர்மிஷன் எனக்கு கொடுக்குறீங்களா இல்ல? கொடுக்குறீங்க தானே? இல்லை நான் கொடுக்கலான்னு தான் இருந்தேன். எப்போ உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி பேசிடுச்சோ கண்டிப்பாக நான் வந்து நீ எப்போ உங்க அப்பா வந்து என்ன நாய் மாதிரி குலைக்கிறேன் நான் அனுப்ப மாட்டேன் அப்படிலாம் சொல்லவும் எனக்கு அதெல்லாம் மனசு ஒப்பல. நான் உன்னை அனுப்ப முடியாதுப்பா. அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு பேச்சு பேசினா உங்கள் அம்மா கொஞ்சமாச்சும் ஏதாவது அடங்குதா பத்தியா? நானும் உன்னை அனுப்பலான்னு தான் இருந்தேன். கடைசியில் பாரு, உங்கள் அம்மாவுக்கோசரம் நான் அனுப்பவே மாட்டேன். உங்க அப்பா என்ன விடுறது இல்ல, நான் உன்னை விடுறேன். நீ டூருக்கு போயிட்டு வா. ஏய் உட்காரு. அதெல்லாம் நான் அனுப்புகிற ஐடியா எனக்கு இல்லை. இங்கே முடிவு நான் தான் எடுக்கணும். என்ன உங்கள் அம்மா வந்து என் பேச்சையும் கேட்க மாட்டேங்குது, ஒன்றையும் அப்படியே அவங்க அம்மா மாதிரியே வளர்க்குது. அதெல்லாம் கிடையாது. டூருக்கு போகக்கூடாது. நீ கம்முன்னு எக்ஸாம் வருது, படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு, ஓகேவா? போகக்கூடாது. அப்படியே போனீங்கன்னா நான் வந்து உன்னை வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேன். உங்கள் அம்மாவையும் சேர்த்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். அதனால் சொல்கிறத கேட்டுட்டு ரெண்டு பேரும் அமைதியாக இருங்க. எப்படியோ பொண்ணு டூருக்கு போகாமல் பண்ணியாச்சு. அப்பா நல்ல வேலை. படிக்கட்டும். படிப்பு தானே முக்கியம். ஆமாங்க, நம்ம சண்டை போடுற மாதிரியே நடிச்சு அவ டூர் போறது ஸ்டாப் பண்ணிட்டோம். அவ்வளோ ஏமாந்துட்டா. நம்ம பிளான் சக்சஸ். ஆமாம் அதான் போகலன்னு சொல்லிட்டா பத்தியா? அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி, வீட்டில் இருந்து படிக்கட்டும். நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். நீயும் சமைச்சு அவளுக்கு நல்லா நாக்கு குருசியாக கொடு, சாப்பிட்டுட்டு உட்காந்து படிக்கட்டும். போயிட்டு வாங்க. பாய்.